This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளங்களை வழங்க மறுத்த ஸ்பெயினுக்கு வர்த்தக தடை விதிப்பேன் என ட்ரம்ப் மிரட்டல். ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் கடும் கண்டனம். கியூபாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு. பாரிஸ் ஹவானா இடையிலான விமான சேவைகளை ரத்து செய்த ஏர் பிரான்ஸ். பினிஸ்டர் மாவட்டத்தில் RSA சமூக உதவித்தொகை பயனாளிகள் மீது கடும் ஒடுக்குமுறை. நீதிமன்றத்தை நாடும் மக்கள். பிரான்சின் லாரோஷெல் பள்ளி வகுப்பறையில் சக மாணவனை கத்தியால் குத்திய 13 வயது சிறுவன் பழிவாங்கும் நோக்கில் தாக்குதல் நடத்தியதாக ஒப்புதல். குழந்தைகளின் பெயர்களில் டில்டே குறியீடு. பெற்றோருக்கு எதிரான வழக்குகளை கைவிட பிரான்ஸ் நீதித்துறை உத்தரவு. லெபனானில் குண்டு வீச்சுகளுக்கு நடுவே ஐரோப்பியர்களை மீட்க ஞாயிற்றுக்கிழமை புறப்படும் சிறப்பு விமானம். அமெரிக்காவுக்கு ராணுவ தளத்தை வழங்கிய பிரான்ஸ் தாக்குதலுக்கு அனுமதி இல்லை என அதிரடி நிபந்தனை. பிரான்சில் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் இல்லை, சில சென்ட்கள் மட்டுமே விலை உயரும் என அரசு தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானை தாக்குவதன் மூலம் மில்லியன் கணக்கான மக்களின் உயிர்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யன் ரூலட் விளையாடுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கடுமையாக சாடியுள்ளார். போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஸ்பெயின் தனது ராணுவ தளங்களை அமெரிக்க படைகள் பயன்படுத்த திட்டவட்டமாக அனுமதி மறுத்துவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஸ்பெயினுடனான அமெரிக்க வர்த்தகத்தை முறிப்பேன் என பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த பொருளாதார அச்சுறுத்தலை அடுத்து ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது மற்றும் சட்டவிரோதமானது என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். மத்தியதரை கடலை நோக்கி பிரான்சின் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் மற்றும் போர் விமானங்கள் விரைந்துள்ள போதிலும் இவை அனைத்தும் தற்காப்பு மற்றும் அமைதியை மீட்டெடுக்கும் நோக்கிலானது என மக்ரோன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியுடன் இணைந்து போர் நிறுத்தத்திற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை பிரான்ஸ் முடுக்கிவிட்டுள்ளது. ஆனால் இதற்கிடையே அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு சென்ற ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தங்களது ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்துள்ளதுடன் ஈரானின் தற்போதைய ஆட்சியை கவிழ்கற்றமுடன் இணைந்து ரகசிய திட்டம் தீட்டியுள்ளதையும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது. கியூபா நாட்டில் வரலாறு காணாத அளவில் ஏற்பட்டுள்ள கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக ஏர் பிரான்ஸ் நிறுவனம் பாரிஸின் சார்ல்ஸ் டி கால் விமான நிலையத்திலிருந்து கியூபாவின் தலைநகர் ஹவானாவுக்கு இயக்கப்படும் விமான சேவைகளை வருகிற மார்ச் 29 முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கியூபாவின் விமான நிலையங்களில் ஏற்பட்டுள்ள இந்த விமான எரிபொருள் தட்டுப்பாடு குறைந்தபட்சம் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோக நிலைமை சீரடைந்தால் வரும் ஜூன் 15 முதல் இந்த சேவை மீண்டும் தொடங்கப்படும் என ஏர் பிரான்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் கடுமையான எரிசக்தி தடைகள் மற்றும் வெனிசுலாவில் இருந்து கியூபாவுக்கான எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதுமே இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இதனால் பல்வேறு சர்வதேச விமான நிறுவனங்களும் தங்கள் சேவைகளை ரத்து செய்துள்ளதால் கியூபாவின் பொருளாதார மற்றும் முக்கிய வருமான ஆதாரமாக விளங்கும் சுற்றுலாத்துறை தற்போது கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளும் பேராபத்தில் சிக்கியுள்ளது. பிரான்சின் பினிஸ்டர் மாவட்டத்தில் அரசு வழங்கும் சமூக உதவித் தொகையான RSA பெறுநர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் இங்கு RSA பெறுநர்களின் எண்ணிக்கை 18,000 13,500 குறைந்துள்ளது. பிரான்சின் மற்ற பகுதிகளை விட இந்த மாவட்டத்தில் RSA திட்டத்திலிருந்து பயனாளிகள் வெளியேற்றப்படுவது 3 மடங்கு அதிகமாக உள்ளதாக தொழிலாளர் சங்கமான CGT குற்றம் சாட்டியுள்ளது. பயனாளிகளிடம் அதிகப்படியான மற்றும் சிக்கலான ஆவணங்களை கேட்பதுடன் ஆவணங்களை சரிபார்க்கும் முன்பே அவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட கவுன்சில் தலைவர் மேயல் டி கலான் மற்றும் ஒரு நிர்வாக அதிகாரி மீது நிறுவன ரீதியான மனநல துன்புறுத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இவர்கள் வரும் மார்ச் 30 பிரெஸ்ட் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். எனினும் இது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவது மட்டுமே என மாவட்ட நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. ஆனால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 75 பக்க வழக்கில் 2024 ஆண்டில் தேசிய அளவிலான மோசடி நீக்க விகிதம் வெறும் 1.96 உள்ள நிலையில்
பினிஸ்டர் மாவட்டத்தில் மட்டும் இது 39.8 உள்ளது என்ற தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சின் லா ரோஷல் பகுதியில் உள்ள போருகார்டு நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையிலேயே சக மாணவனை 13 வயது சிறுவன் கத்தியால் குத்திய கொடூர சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. நேற்று காலை 9:30 மணியளவில் தனது பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த அந்த சிறுவன் மற்றொரு மாணவனின் தோள்பட்டை மற்றும் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளான். உடனடியாக அங்கு வந்த ஆசிரியர் ஒருவர் தலையிட்டு அவனை தடுத்துள்ளார். படுகாயமடைந்த மாணவனுக்கு அவசர அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று காலை முதல் பள்ளிக்கு வரும் அனைத்து மாணவர்களின் பைகளும் காவல்துறையினரால் தீவிரமாக பரிசோதிக்கப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். போலீஸ் காவலில் உள்ள தாக்குதல் நடத்திய சிறுவன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். பல ஆண்டுகளாக தனக்கு பிடிக்காத அந்த மாணவன் மீது பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாக அவன் வாக்குமூலம் அளித்துள்ளான். மேலும் தீவிரவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த சிறுவன் குழந்தை பருவத்தில் வன்முறைக்கு ஆளாகியிருக்கலாம் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது பாதுகாப்பானதாக கருதப்படும் பள்ளி வளாகத்திற்குள் நடந்த இந்த வன்முறை சம்பவத்தால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அச்சமும் மன அழுத்தமும் நிலவி வருகிறது. பிரான்சின் பிரிட்டனி பகுதியில் தங்கள் குழந்தைகளுக்கு பிரான்ச் போன்ற பாரம்பரிய பெயர்களை சூட்டும்போது எழுத்துக்களின் மேல் டெல்டே என்ற குறியீட்டை பயன்படுத்தும் பெற்றோருக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக கைவிடுமாறு பிரான்ஸ் நீதித்துறை அமைச்சகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ரென்ஸ் மற்றும் பயோன் ஆகிய நகரங்களின் அட்டர்னி ஜெனரல்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கை கடந்த பிப்ரவரி 23 அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பெயர்களால் பொது ஒழுங்குக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாததால் நீதிமன்ற நெரிசலை குறைக்கவும் தேவையற்ற நீண்டகால வழக்குகளை தவிர்க்கவுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரைட்ஜைசல் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த 2023 ஜூன் மாதம் பிறந்த ஒரு குழந்தைக்கு பிரான்ச் என பெயர் சூட்டப்பட்டதை லோரியன் மேயர் அங்கீகரித்த போதிலும் 2014 ஆண்டின் விதியை சுட்டிக்காட்டி அரசு வழக்கறிஞர் அதனை ரத்து செய்திருந்தார். எனினும் கடந்த நவம்பர் மாதம் ரெனஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் டில்டே குறியீட்டை பயன்படுத்துவது சட்டப்பூர்வமானது என தீர்ப்பை வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் மற்றும் தொடர்ச்சியான குண்டு மழைகளுக்கு நடுவே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலிருந்து பிரான்சுக்கு சிறப்பு விமானம் ஒன்று இயக்கப்பட உள்ளது. லெபனானில் சிக்கி தவிக்கும் ஐரோப்பியர்களை மீட்கும் நோக்கில் வருகிற மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு இந்த பயணிகளை ஏற்றியபடி அந்த விமானம் பெய்ரூட்டிலிருந்து புறப்பட உள்ளது. பின்னர் அன்றைய தினமே காலை 9:40 மணியளவில் அது பாரிஸின் சார்ல்ஸ் டிகால் விமான நிலையத்தை பாதுகாப்பாக வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் தாக்குதல்கள் நடைபெறும் பெய்ரூட் நகரின் தெற்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய விமான நிலையத்திலிருந்தே இந்த அவசர பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. மிகவும் சவாலான சூழலில் இயக்கப்படும் இந்த ஒருவழி பயணத்திற்கான கட்டணம் $671 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக மக்கள் உடனடியாக வெளியேற துடிப்பதால் இதற்கான பயணச்சீட்டுகள் அனைத்தும் முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ராணுவம் தனது தளத்தை பயன்படுத்திக் கொள்ள பிரான்ஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்சின் இஸ்ட்ரஸ் பவுஷஸ் டுரோன் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய ராணுவ தளத்தையே பல்வேறு தேவைகளுக்காக அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் வழங்கியுள்ளது. எனினும் இந்த தளத்திலிருந்து கொண்டு எவ்வித தாக்குதல் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது என்ற கடுமையான நிபந்தனையுடனேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு ராணுவ ஜெனரல் இன்று புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஈரான் போரின் தொடக்கத்திலிருந்தே பிரான்ஸ் கண்டிப்பாக தற்காப்பு என்ற நிலைப்பாட்டையே உறுதியாக கடைபிடித்து வருவதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை பிரான்சின் அதிநவீன அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலான சார்ல்ஸ் டிகால் உள்ளிட்ட பல்வேறு ராணுவ வளங்களை கிழக்கு மத்தியதரை கடலில் நிறுத்துவதாக அவர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக பிரான்சில் எரிபொருள் விலைகள் சில சென்ட்கள் வரை மட்டுமே உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சிடம் போதுமான எரிபொருள் கையிருப்பு மற்றும் பல்வேறு இறக்குமதி ஆதாரங்கள் உள்ளதால் நாட்டில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் இல்லை என அரசாங்க செய்தி தொடர்பாளர் மடட் பிரீஜியன் தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையே சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு ஏற்ப நியாயமான விலை ஏற்றத்தை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்றும், பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவிலான விலை உயர்வை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கூர் எச்சரித்துள்ளார். அத்துடன் முறைகேடுகளை தடுக்க தீவிர சோதனைகளை மேற்கொள்ளுமாறு மோசடி தடுப்பு படையினருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் 20% நடைபெறும் முக்கிய பாதையான ஹார்முஸ் சந்தையின் முழு கட்டுப்பாட்டையும் தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை நேற்று புதன்கிழமை அறிவித்துள்ளது. இருப்பினும் தேவைப்பட்டால் ஹார்முஸ் வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை மூலம் பாதுகாப்பு அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பொருளாதார நெருக்கடி குறித்து விவாதிக்க பிரான்ஸ் அடுத்த வார தொடக்கத்தில் G7 நிதி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.